வணக்கம். கோவை ஈசா மையத்தில் ஒரு 6 பேர் காணாத போனாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒருத்தர் வந்து திருமலை அப்படிங்கிறவர் தன்னுடைய தம்பி கணேசன் என்கின்ற சுவாமி பவதத்தா காணாமல் போய்விட்டார், இது குறித்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்கலை, 1 வருஷம் மேலே ஆகிப்போச்சு, தம்பியை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தார். அப்போது யாரெல்லாம் காணாத போயிருந்தாங்கன்ற லிஸ்ட்டு கொடுங்க ஹைகோர்ட் கேட்கும்போது 6 பேர் காணாத போயிருந்துருக்காங்க. அதில் வந்து கணேசன் பவதத்தாவும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், சரி சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்து வாய்தா வரும்போது 5 பேர் வந்துட்டாங்க, காணாத போன 5 பேர் ஈசா மையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உயர் நீதிமன்றத்தில். அதை அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன். வந்துட்டாங்க அப்படின்னா யார் நம்புறது? அந்த 5 பேர்கிட்ட கோர்ட்டில் காமிச்சிங்களான்னு கேட்டிருந்தேன், பதிவு போட்டிருந்தாலும் எந்த பதிலும் இல்லை. இப்போ அந்த திருமலை வந்து தன்னுடைய தம்பி காணாத போனதை குறித்து மறுபடியும் அவர் வாய்தா போட்டிருக்காங்க. மறுபடியும் 2 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் வந்திருக்கு கோர்ட்டுக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேட்கும்போது, கிட்டத்தட்ட 36 பேர் மேலே கிட்ட நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம், விசாரணை வந்து தீவிரமாக போயின்னு இருக்கு, நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு கோர்ட்டில் பதில் சொல்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே 5 நபர்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அதனால் வந்து இவர் மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, நாங்கள் தீவிரமாக கண்டுபிடிச்சிட்டுருக்குறோம், விசாரணை பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லிட்டாங்க. உடனே உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி உடனடியாக சீக்கிரம் அவரை கண்டுபிடிச்சி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இதோடு முடிச்சு வச்சிட்டார் நீதிபதி. சரியாயிடுச்சிங்களா? அதே மாதிரி நம்ம சவுக்கு சங்கரை பற்றி உங்கள்கிட்ட ஒரு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். கூண்டாஸ் போட்டதில் ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் வந்து கூண்டாஸை கேன்சல் பண்ணார். பாலாஜிங்கிறவர் போலீஸ் தரப்புலேருந்து ரிப்ளை வரல, வந்த பிறகு தான் நான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால் சுவாமிநாதன் என்ன பண்ணுறா, 3வது ஜட்ஜிக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த 3வது ஜட்ஜிக்கு வந்து ஜெயச்சந்திரன், நீதிபதி ஜெயச்சந்திரன் கிட்ட வந்திருக்கு. ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, போலீஸ்கிட்ட கேட்குறாரு, எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் மேலே குண்டர் சட்டம் போட்டிங்க அப்படின்னு வந்து முழிக்கிறாங்க போலீஸ். எப்பவுமே முழிக்கிற மொழி அது வந்து தப்பாக இருக்கும் பட்சத்தில், குண்டாஸ் சட்டம் தப்பு அப்படின்னு வரும் பட்சத்தில் சவுக்கு சங்கருக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா கவர்மெண்ட்டால் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. அதனால் இதை வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு நான் மாற்றி விசாரணைக்கு பண்ண சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் என்ன பண்ணிட்டார், அப்படி ஒரு பரிந்துரையை பண்ணிட்டார். அது மறுபடியும் அது ஜூன் 6ஆம் தேதிக்கு இந்த தள்ளி வச்சுட்டு பரிந்துரை பண்ணிட்டார். எப்படியோ மறுபடியும் ஆட்டோ சங்கர் மேலே இன்னொரு கேஸும் மன்னிக்கணும், மறுபடியும் வந்து சவுக்கு சங்கர் மேலே இன்னொரு வழக்கு ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏற்கனவே அவர் மேலே பல வழக்குகள் போயின்னு இருக்கு, இப்போ வேறு போட்டிருக்காங்க. இப்போ குண்டர் தடுப்பு சட்டம் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. எப்படி, அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், எப்பொழுதுமே ஒரு வழக்கு புனையப்படுகின்ற பொழுது அது தவறான வழக்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. தப்பான விஷயம் பண்ணக்கூடாதுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து முட்டி தட்டி உள்ளே போடுங்க, அது பண்ணிட்டு போங்க. இப்போ பாருங்கள், குண்டாஸ் வந்து புட்டப் கேஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீதிபதி மாற்றி கேட்குறாங்க. இது போலீஸ் தானே அசிங்கம், தேவையா சொல்லுங்கள்? யாரோ பெரிய அதிகாரி சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு இப்போ அதையும் கமிஷனர் ஃபார்வர்ட் பண்ணிட்டார், சந்தீப் ராய் ரத்தோர். நாளைக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி குண்டாஸ் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு அதை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோருக்கு தான் ஆபத்து. ஏற்கனவே சவுக்கு சங்கர் வில்லங்கமான ஆள், அப்படி தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கட்டம்
சந்தீப் ராய் ரத்தோர் மேலே பாய்வார் நம்ம சவுக்கு சங்கர். சட்ட ரீதியாக அவர் மேலே நடவடிக்கை எடுப்பார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோர்ட்டில் முயற்சி பண்ணுவார். மான நஷ்ட வழக்கு போடுவார். எல்லா வழக்கும் போடுவார். நீங்கள் மறுபடியும் அந்த அவர் மேலே நீங்கள் வழக்குகள் போட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்சாச்சு, அவரை பழி வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் வாய்க்கு அவர் பேசுனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, கையை உடச்சிட்டிங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் பின்வரும் விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இத்தனை கேஸும் கோர்ட்டில் நிற்க போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். ஸோ பவர் இருக்குது அப்படிங்கிறதுனால காவல்துறையை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ சவுக்கு சங்கராக இருக்க போய் ஏதோ தாங்குறாருங்க. ஒவ்வொரு வக்கீலுக்கும் 10 லட்சம் 5 லட்சம் 1 லட்சம் ஃபீஸ் கொடுப்பாரு. மற்றவங்களோட தான் தாங்குவாங்களா சொல்லுங்கள்? அவர்கிட்ட பணம் இருக்குது, செலவு பண்ணுவார். நான் நேற்று ஒருத்தரை சந்தித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறைக்கு வருகின்ற குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அனைவருமே 50% மேல் அப்பாவிகள் தான் வராங்க ஜெயிலுக்கு. 50% கீழே உள்ளவங்க தான் குற்றவாளிகள். பொய் கேஸாக போட்டு சிறைக்கு அனுப்புகிறாங்க போலீஸு. நாங்களும் அவங்கள மேனேஜ் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், சிறைத்துறை அதிகாரி. பல விஷயம் பேசினார் அவர். சிறையில் என்ன நடக்குது, காவல்துறை என்ன பண்ணுறாங்க, உண்மையிலேயே குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க, அப்பாவிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பல விஷயங்கள் பேசினார். அது நினைக்கும் போது உண்மையே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. காவல்துறை செய்கிற தவறுகள் எவ்வளோ அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். பார்த்துங்க, யாருடைய பாவமும் நமக்கு வரக்கூடாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? நாம் இன்றைக்கி செய்துட்டு போயிடுவோம். அதனுடைய வினைகள் நம்மளை நிச்சயமாக பாதிக்கும், நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அது நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். தன்னுடைய பிள்ளைகள் நல்ல வளர்ந்த பிள்ளைகள் 20 வயசு 25 வயசு கல்யாணம் ஆகிற வயசில் இருப்பான், ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவான். அந்த மாதிரிலாம் எவ்வளோ அதிகாரிகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தேன் கவுத்தேன்னு நீங்கள் பேனா பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் விளையாடாதீங்க, தயவு செஞ்சு. போலீஸ்கிட்ட சொல்கிறேன். அதாவது தண்டிப்பது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம். அதை பார்த்துங்க. நாளைக்கு நீங்கள் எந்த நேரமோ நீங்கள் வாழ்க்கையில் போலீஸாகவே இருக்க போகிறதில்ல, காவல்துறை அதிகாரிகளாகவே இருக்க போகிறதில்ல. 60 வயசு ஆகி போச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவீங்க, புரியுங்களா? அதன் பிறகு நீங்கள் ஒன்றுமே கிடையாது, செல்லா காசு. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அநியாயமாக அப்பாவிகளுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க. நான் சவுக்கு சங்கர் அப்பாவின்னு சொல்லலை, புரியுதுங்களா? உண்மையிலேயே உள்ள அப்பாவி, புரியுதுங்களா? சவுக்கு சங்கர் மேலே போட்ட கேஸை எப்படியாவது ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.